அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 81. பழமை. குறள் எண் 802. நட்பிற்குறுப்பு கெழுத்தகைமை மற்றதற் குப்பாதல் சான்றோர் கடன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பிற்கு அவயவ மாவன நட்டார் உரிமையால் செய்வன, அதனால் அவ்வுரிமைக்கு இனியராதல் அமைந்தார்க்கு முறைமை. உதாரணத்திற்கு, நட்பிற்கு உறுப்பாவது நண்பர் உரிமையுடன் செய்யும் செயல். அந்த உரிமை செயலை மகிழ்வோடு ஏற்பது சான்றோரின் கடமையாகும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அடுத்த குறளை பார்ப்போம். குறள் எண் 393. அதாவது, கண்ணுடையவர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவோர். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கண்ணுடையவர் என்று உயர்வாக கருதப்படுபவர் கற்றோர் என்கிறார். கல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையவர் என்கிறார். உதாரணத்திற்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க. கண்ணுடையவர் தான் கற்றோர், கண்ணில் அதாவது கல்லாதவர் புண்ணுடையோர் அப்படின்னு சொல்கிறார். கண்ணுக்கு பதிலாக புண்ணுன்னு சொல்றார். என்ன, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறுகிறார். அவரே ஏற்றவர். அதாவது கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகிறவர் கற்றவரைத்தான் கண்ணுடையவர் என்று சொல்கிறார். கல்லாதவரை முகத்திரண்டு புண்ணிரண்டு என்று சொல்கிறார். எப்படி அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இருந்தால் பிரச்சனை இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்றோரை எப்படியெல்லாம் அவர் புகழ்ந்திருக்கிறார். கல்லாதவர் புண்ணுக்கு சமம், கண்ணையே புண்ணுக்கு சமம்னு சொல்கிறார். இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேணுமா? எவ்வளோ அற்புதமான குறள் பாருங்க. அதாங்க, அதாவது அதனால தான் அவர் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ஒரு அறிவுரை கூறுறதுக்காக. இப்போ நாம் கற்றாமல் இருந்தால் நம்மை விட மோசமானவர்கள் யாருமே இருக்க முடியாது. சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீ கற்க வேண்டும். அதனால தான் தமிழனுடைய பண்பாடு எங்கே பார்த்தாலும் ஓங்கி நிற்குதுங்க. தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பண்பு எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் தமிழனுடைய பண்பாடு. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஜெர்மனியில் சிலை வைக்கிறான், எங்கே போனாலும் நம்மளால் இருக்காப்புலங்க. நம்மளால் புகழ்றாம. கொரியாவில், நான் அந்த உலக தமிழ் சங்கத்தில் கொரியாவிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தார். நான் அந்த பேச்சை கேட்டேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இந்த லா இதெல்லாம் வரவே வராதான். சிறப்புலா எப்பவும் பொதுலா ஒன்று வரும்ல, அது இந்த லகரமும் வராதான். அந்த இதை பூரா அப்படியே விட்டுருவாங்க. அவங்க சொல்லல. எப்படி இருக்கு பாருங்கள். இவ்வளவு தமிழ் மொழியை அவங்க ஆசிரியர் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு வரமாட்டேன்னு தான். அப்போ நம்ம தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன்னு பாருங்கள். நீங்களே மாணவ செல்வங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நன்றாக படியுங்கள். முதல்ல இந்த அலைபேசியெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்கள் அலைபேசியெலாம் ரொம்ப பார்க்காதீங்க. புஸ்தகத்தை வாங்கி படியுங்க. உங்களுடைய நல்லா புஸ்தகத்தை படிங்க. நீங்கள் இன்றைக்கி இப்போ இருக்கிறது உங்களுடைய காலம், கற்க வேண்டிய காலம். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.